மேட் இன் கொரியா. இந்த படத்துல பிரியங்கா நடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல பிறந்து வாழ்ந்த ஒரு பெண்ணுக்கு எப்படியாவது கொரியா ஒரு தடவை போகணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆசை அவங்களுக்குள்ள இருக்கு. சின்ன ஹோட்டல் வச்சு நடத்தக்கூடிய அவங்க அப்பா அம்மா. ஆனா பொண்ணு பட்டதோ பெரிய ஆசை. சரி போனாங்களா அப்படின்னு பார்த்தா போயிட்டாங்க. அது அவங்க அப்பா அம்மாவை மீறி தன்னோட லவ்வரை நம்பி அவங்க கொரியாவுக்கு கிளம்புறாங்க. ஆனா ஃப்ளைட்ல ஏறும்போது அவங்க லவ்வர் நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு லாஸ்ட் வரைக்கும் வராம ஹீரோயினை ஏமாத்திடுறாரு. இப்போ பிரியங்கா யாருமே தெரியாத அந்த ஊருக்கு ஃப்ளைட்ல பயணிச்சு போயிடுறாங்க. ஏர்போர்ட்ல இறங்குனதுல இருந்து அவங்க ரூமுக்கு போய் அவங்க தேடி போன வேலை கிடைச்சதா, ஏன் ஊடால போலீஸ்ட மாட்டினாங்க, ஏன் ஒருத்தர் அவரை காப்பாத்தினாங்க, அது இதுன்னு நிறைய சுத்தி கடைசியா டேக் கேர், அதாவது வீட்டு வேலை பார்த்து வயசான ஒரு லேடியை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வேலைக்கு போய் ஜாயின் பண்றாங்க. அந்த வயசான லேடி சரியான குறும்புத்தனமான லேடி. அது அங்க வீட்டுல இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது. பிரியங்காவோட மேட்ச் ஆகி அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஊர் சுத்தி என்ஜாய் பண்றாங்க. அப்படியே அந்த பாட்டியும் பிரியங்காவும் சேர்ந்து அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றாங்க. எதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணாங்க, இது எல்லாமே கதையில இருக்கு. இப்படியே போகும்போது எவ்வளவு நாள் தான் அந்த பாட்டி அவங்க வீட்டுல சீரியஸா இருக்க மாதிரி நடிப்பாங்க. ஒரு சிச்சுவேஷன்ல அந்த பாட்டி அவங்களே எந்திரிச்சு இது பிரியங்காவோட பணம் தான், இது நம்ம வீட்டு பணம் கிடையாது, இது அவளோட பணம் அப்படின்னு அவங்க மக முன்னாடியும் மருமக முன்னாடியும் எந்திரிச்சு பேசிடுறாங்க. அதை பார்த்து ஆச்சரியம் அடைஞ்ச அவங்க சில கான்வர்சேஷன் விடுறாங்க. அதுல அந்த வயசான லேடி டென்ஷன் ஆனோடனே அவங்க மறுபடியும் உண்மையிலேயே அவங்க சீரியஸான நிலைமைக்கு போயிடுறாங்க. இப்போ பிரியங்கா அந்த பணத்தை வாங்கிட்டு எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க அங்க சந்திச்சிருந்த சின்ன சின்ன ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாத்தையும் அந்த ரெஸ்டாரண்ட்ல சேர்த்து வேலை பார்க்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட திறமை எல்லாமே அறிஞ்ச அந்த பிரியங்கா, நம்ம ஒரு மியூசிக் வீடியோ பண்ணலாம், அதை வச்சு நம்ம நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு ஐடியா கொடுக்க, அது ஒரு சின்ன லெவல்ல ஆரம்பிச்சது. அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்கள ஒரு பெரிய இடத்துக்கு நீங்க இங்க ப்ரோக்ராம் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க. அதுக்கு ட்ரைனிங் எல்லாமே பைசா வேணும்ல, அதுக்கு தான் அந்த பாட்டி மாட்ட இருந்து அவங்க சம்பாரிச்ச பண்ணதை அவங்க வாங்கிட்டு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்றாங்க. கொடுத்த அடுத்த செகண்டே என்ன நடக்குதுன்னா, ஊர்ல அம்மா அப்பா இருக்கிற வீடு நிலச்சரிவாகி அவங்க கடையெல்லாம் இடிஞ்சு வீடு எதுவுமே இல்லாம இருக்காங்க அப்படின்னு பிரியங்கா நியூஸ்ல பாக்குறாங்க. பார்த்த அடுத்த செகண்டே இவங்க யார்ட்டையுமே சொல்லாம ஏர்போர்ட் கிளம்பி போய் அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. இப்ப ஊருக்கு போன பிரியங்கா இவங்க யாரு போனையுமே எடுக்கிறது இல்லை. இப்ப திரும்ப அவங்க கொரியாவுக்கு வந்தாங்களா இல்ல அவங்க அப்பா அம்மா கூட இருந்தாங்களா அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா இந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு தடவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கேயுமே போர் அடிக்கல, எங்கேயுமே லேக் இல்லை. சீன் பை சீனு சென்டிமெண்ட் ஃபீலிங்ஸை ரொம்ப அழகா டைரக்டர் அங்கங்க வச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கு ஏத்தாப்புல பிரியங்கா அவங்க ஆக்டிங் இந்த படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து படம் முடிகிற வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காரணம், ஒவ்வொரு ஸ்டோரி, அது எல்லாமே நம்மளுக்கும் பெயின்ஃபுல்லா ஃபீல் ஆகுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை கண்டிப்பாவோட நெட்ஃபிளிக்ஸ்ல பாருங்க. ஒரு கொரியன் படம் பார்த்த ஃபீலிங்லயே நம்மளை கொண்டு போறாங்க. ஆனா படம் சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி எல்லாத்துக்கும் ஃபீல் ஆகும். அவ்வளோ ஃபாஸ்டா இருக்கு. கண்டிப்பா இது எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம். மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பா பார்த்துருங்க. இதோட நான் அடுத்த ரிவ்யூல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.